எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பாடு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் இருப்போம். 1 மணி நேரத்துலேயே லோடு போகல. சரி ஏதோ மீன் தான் ஏறிடுச்சு, சரக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் எல்லாம் வலையை பற்ற ஆரம்பித்தோம். வலையை பற்ற ஆரம்பித்ததோட சந்தோஷம் எல்லாம் கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா ஒரு சொறி மாட்டி வரும்போதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இது சொறி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் லோடு போகலன்னு. உடனே சரி வேறு வழி இல்லை, பற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி சுருக்கு வச்சு இழுத்தாச்சு. நாங்களும் போய் ஆசை வச்சுட்டு எழுந்தி ஏறியும் வாரேன் பாருங்கள். இதில் என்ன ஒன்றுனா, 1 டன்னு சொரியாக இருந்தாலும் ஒரு 50 கிலோ மீனாக இருந்தாலும் அந்த 1 டன்னு சொரியை நாங்கள் வெளியேற்றி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. அந்த 50 கிலோ மீன் வேணும்னா நம்ம சரக்கு அடித்து கொட்டி அதை தனியாக பிரித்து தான் ஆகணும். இவ்வளோ சொரியும் கையால் எடுத்து போட்டு அது சரியான கடுப்பாக இருக்கும். வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரக்கு அடித்தாகுது. நீங்களாம் பாருங்களேன், அதை ஏற்றின அப்புறம் அந்த தண்ணி வடியும். அதில் நம்ம போய் முடி அவுக்கும்போது அந்த தண்ணி மேலே படும்போது லைட்டாக பட்டாலும் அரிப்பு தாங்காது. நான் வேறு ஆஃப் ஹேண்டு போட்டுருக்குது, அதுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக அரிப்பு, எரிச்ச வேறு இருக்கும். இதில் வேறு வழி இல்லை அப்படின்ற நிலமை. எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்கும் சொறிலாம். ஆனால் அது மேலே பட்டுனா தான் தெரியும் அதனோட வலி. முடி அவுக்கிறோம், நீங்களே பாருங்கள். ஒரு 100-200 கிலோ இருக்கும் கவலை, அந்த அளவுக்கு தான் இருக்கும் மீன். மீதி எல்லாமே சொறி தான். கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேலே இருக்கும் வெயிட். இந்த அளவு சரக்கு அடிச்சிருக்கோம். ஆனால் எல்லாமே சொறி. பாருங்களேன் எந்தளவு எல்லாம் மஞ்சள் கலரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த மேலே மட்டும்தான் மீன். அது ஒரு 100 கிலோ 150 கிலோ இருந்துச்சு கவலை. மீதி எல்லாம் ஆயில் தான். மற்றபடி சொரியெல்லாம் பொறுக்கி கரை உடையாந்தும் வேலை முடியல, அந்தளவு இருந்துச்சு சொறி. பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம மஞ்சள் கலரில். இந்த மாதிரி சொறி தான் நம்ம கண்ணுலேயும் படக்கூடாது, மேலேயும் படக்கூடாது. பட்ட வேத்துக்கு அரிப்பு தாங்காது, எரியும்.